வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு ஒடிசா கடந்து சத்தீஸ்கர் மற்றும் வடக்கு தெலுங்கானா, மகாராஷ்டிரா வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கூடிய செயலிழந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலும் கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவிலே தென்மேற்கு பருவக்காற்றை ஏற்ற தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. தற்பொழுது அதோட தீவிரம் குறைய இருக்கிறது. நேற்றைக்கு அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் நெல்லிப்பாலம் 161 மில்லிமீட்டர் மழை, 16 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. பிற இடங்களெல்லாம் குறைவான மழையாக இருந்தாலும் 5 to 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரி மாவட்டத்திலையும், 5 to 8 சென்டிமீட்டர் வரைக்கும் வால்பாறை பகுதிகளிலையும், உடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும் சாரலையும், மேற்கு தொடர்ச்சி மலையில மிதமானது முதல் சற்று கனமழையையும் கொடுத்தது. நேற்று விடிய விடிய மழைப்பொழிவை வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கொடுத்தது. இதில் குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள்லையும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து இறுதியில ஆந்திர எல்லையோர மாவட்டமாம் திருவள்ளூரில் நிறைவடைந்தது. திருவள்ளூர் மழை முன்கூட்டியே நிறைவடைந்தாலும் உள்பகுதிகளில் மழைப்பொழிவு தொடர்ந்தது. இந்த நிலையில தற்பொழுது மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம், தருமபுரி மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதிகளில், மேலும் கர்நாடக எல்லையோர கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட மலைப்பகுதி, தருமபுரி, சேலம் மாவட்ட கல்வராயன் மலைப்பகுதி, கொல்லிமலை, பச்சைமலை பகுதிகளிலையும் லேசான மழை தொடர்ந்து கொண்டிருக்கு தூறலாக. இப்படி இருக்கிற நிலையில இன்றைக்கு வானிலை எப்படி அமையும்னு பார்த்தீங்கன்னா,